இந்த ஒரு தக்காளி தொக்க மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்தோட அல்டிமேட்டா இருக்கும். கடாயில 3/4 டீஸ்பூன் வெந்தயத்த பொன்னிறமா ஆகையுமே தனியா ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே இதில 1 டீஸ்பூன் கடுகும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மிக்ஸியில போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எர்த் ரூட்ஸோட பாரம்பரியமான முறைப்படி செக்குல ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கிறேன். இவங்க எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காம நேச்சுரலா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எண்ணெயோட மனமே ரொம்ப அருமையா இருக்குதுங்க. இவங்க பேஜ் டேக் பண்ணியிருக்கேன். கூடவே வெப்சைட் டீட்டெயிலும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. 50 ml நல்லெண்ணெயில 1 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியோட காம்பை கட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த அளவு கொஞ்சம் சாஃப்ட் ஆகையும் 50 கிராம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க புளியும் 2 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி விழுதா எடுத்துக்கோங்க. இங்க 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதோட அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு மொத்தமா 150 ml நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். இதோடவே பெருங்காயம், தனி மிளகாய் தூள், அரைச்சி வச்சிருக்க பொடி, கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்க்கிறேன். திரும்ப ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வச்சு நல்லா எண்ணெய்லாம் இந்த அளவு பிரிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. மொத்தமாவே இது ரெடி ஆகுறதுக்கு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் ஆகும். வெளியில வச்சீங்கன்னா 1 மாசத்துக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா 3ல இருந்து 4 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எர்த் ரூட்ஸோட இட்லி பொடி பாத்தீங்கன்னா வீட்டில் பண்ற மாதிரியே ரொம்ப மனமாவும் சூப்பராகவும் இருக்குது. ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. டிஎம் பண்ணி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.